ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்திலேருந்து திரு கண்ணப்ப நாயனாருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். முதல்ல குடுமித்தேவரை பார்த்த உடனே கண்ணப்ப நாயனார் அன்புனால் மனமுருகி போய் அவரையே கட்டிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்த காடன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சு கண்ணப்பனுக்கு தெரியலையே, இதை போய் அவள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு ஊருக்குள்ளே போய் அவள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டான். இவர் திரும்பவும் மாமிசத்தை எடுத்துன்னு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வர்றார். தினமும் கால வேளையில் ஆச்சாரத்தோடு பூஜை பண்ணுறதுக்கு மலை மேலே ஏறி ஒரு அர்ச்சகர் வரார் இல்லையா, அவர் பேர் சிவகோச்சாரியார். அவர் டெய்லி பூஜை பண்ணிட்டு போயிடுவார். அந்த நிர்மால்ய பூவை இவர் எப்படி விளக்குறார், எப்படி இவர் பூஜை பண்ணுறார் அப்படின்னா, தன் காலில் இருக்கிற செருப்புனால் நிர்மால்ய பழைய பூவை தட்டி விட்டுட்டு வாயில் இருக்கிற தண்ணியை சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தில் அப்படியே துப்பிட்டு வாயினால் உமிழ்ந்துட்டு அதுக்கப்புறமா தன் கையில் இருக்கிற வில்லம்பெல்லாம் கீழே வச்சுட்டு அந்த தொன்னையை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். தலையில் சொருகி வச்சுட்டு இருக்கிற பூவெல்லாம் அப்படியே தலையை ஆட்டுவர். அது அப்படியே அர்ச்சனை மாதிரி விழும், பூ இலை இதெல்லாம். இதுதான் இவருடைய பூஜை. ஆனால் காலவேளையில் சிவகோச்சாரியார் ரொம்ப நேமநிஷ்டையாக தண்ணி சுத்த ஜலம் எடுத்துன்னு கலசத்தில் பூஜை பண்ணிட்டு போவார் தினமும். சிவபெருமானும் 2 பேருடைய பக்தியையும் ஏற்றுக்கிறார். அன்னைக்கு அந்த பண்ணியை கடித்து பார்த்து ருசி பார்த்து எடுத்துன்னு அழுதுண்டே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, இதை ஏற்றுக்கோப்பா, பசியோடு இப்படி நீ இருக்கியே, இப்படி தனியாக இந்த காட்டில் இருக்கியே, இனி நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சிவபெருமானுடைய உட்காந்துக்கிறார். இப்படி ஒரு பக்தனை பார்த்துட்டு அன்னைக்கு தேதியில் சூரிய பகவான் தன் 1000 கரங்களை கரங்களால் கதிர்களால் அவரை வணங்கிட்டு மறைஞ்சாராம். இப்படி அழகாக சேர்க்கிழவர் வர்ணிக்கிறார். இப்போ இருட்டி போச்சு, துஷ்ட மிருகங்கள்லாம் வரும், உனக்கு ஏதாவது ஆகிடும், நீ தனியாக உன்னை இனிமேல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டார். இதுக்குள்ளே என்ன ஆகுறது, ஊரில் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த நாகன் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா தின்னனோட அப்பா ஓடி அவர் வரார் அப்படின்னு எல்லாருமே அவரோட கிளம்பி வரா. என்னாச்சுன்னு தெரிலையே, இந்த தின்னன் இந்த மாதிரி வேட்டைக்கு போயிட்டு இப்படி வராமல் என்ன பண்ணுறான்னு தெரிலையே, எங்கே இருக்கான்னு தெரியலேன்னு தேடின்னு வரா. வரும்போதே எல்லாரும் கெஞ்சரா, வீட்டுக்கு வாப்பா, ஏன் இப்படி ஆகிட்ட, என்னாச்சு உனக்கு, என்னன்னு சொல்லுன்னா இவருக்கு சொல்லவே தெரில. ஒன்று அழறார். அவள் அம்மா வரா, அவள் அம்மா மடியில் படுத்துட்டு அழற. அவருக்கு சொல்ல தெரில அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு. நான் இனிமேல் இவர் விட்டு எங்கேயுமே வரமாட்டேன்னு தீர்மானமாக சொல்லிட்டார் தின்னன். இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஒரு கட்டத்தில் என்னென்னா, சரி இவன் கேட்க மாட்டான், இவனுக்கே ஒரு கட்டத்தில் பயம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளை தேடி நான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போய்ட்றான். பக்திக்கு முதல் தடையே குடும்பம்தான். குடும்பம் பெருமளவில் அனுகூலமாக இல்லைன்னா அவள் தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான். அப்போ தான் பகவான் மேலே முழுமையான பக்தியை அவர்கிட்ட காட்ட முடியும் அப்படிங்கிறது கண்ணப்ப நாயனோட சரித்திரத்துலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ இவள் எல்லோரும் விட்டுட்டு போயிட்டா. என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா விட மாட்டான் இல்லையா, அவள் கூட அவன் வரபோது வரட்டும், அவன் சரியாகி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டு போய்ட்றா. அது இன்னும் அனுகூலமாக போயிடுத்து கண்ணப்ப நாயனாருக்கு. இவர் இங்கே தங்குறார். காலம்பரை எழுந்திருப்பார். வேட்டையாடுறதுக்கு மலையை விட்டு கீழே இறங்குவார். வேட்டையாடிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் மலை மேலே ஏறி வருவார். வேட்டையாடி ஏதாவது ஒரு மிருகத்தை எடுத்துட்டு இவரோட சூரியன் உதயமானவனே கிளம்பிடுவார் இவர். இது இவரோட வேலை. இந்த சிவகோச்சாரியார் இருக்கார் இல்லையா, இவரோட வேலை என்னென்னா, காலம்பரம் மட்டும்தான் பூஜை பண்ண முடியும் அவருக்கு. விடிகார்த்தாலே எழுந்து சாணம் பானெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஆச்சார நியமப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சுத்த ஜலத்தை எடுத்துட்டு மலை ஏறி சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை பண்ணணும் இல்லையா. வராரு நீ முதல்ல இந்த நேத்தி தான் பண்ணி மாமிசத்தை சமைச்சு இவர் ஊட்டியிருக்காரு சிவபெருமானுக்கு. வாய் இங்கே தான் இருக்கும், கண் இங்கே தான் இருக்கும்னு ஒரு அனுமானமாக சிவனை அப்படி அவ்வளோ ஆசையாக ஊட்டியிருக்கார் அவர். அங்கே எலும்பு துண்டு அது இதுன்னு கண்ணாவண்ணான்னு கிடக்கு எல்லாம். இந்த சிவகோச்சாரியார் மேலே பார்த்தோன்னே என்ன அரண்டு போயிட்டார் அவர். என்ன அபச்சாரம் நடந்தது, என்ன மிருகம் இப்படி பண்ணி வச்சுதா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் பார்த்தா ஒரு மிருகம் பண்ணினா மாதிரியும் இருக்குது, ஒரு வேடனுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்துடுது. ஏன்னா சந்தேகமும் வந்துடுது அவருக்கு தீர்மானமாக இதுதாங்கிறது சொல்ல முடியல. ஆனால் யாரோ இந்த வேலையை பார்த்துருக்கா, யாருன்னு தெரியலையே, என்ன இவ்வளோ மோசமாக இருக்கே சுவாமி மேலேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தானே அருவருப்பாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி சுவாமியை சுத்தமாக இது பண்ணிவிட்டு திரும்ப பூஜைக்காக முதல்லேருந்து கீழே ஆறுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு திரும்ப அவரும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிடுறார். பூஜை பண்ணிவிட்டு சிவபெருமாட்ட சொல்கிறார், இதெல்லாம் தகுமா, இதெல்லாம் நியாயமாக உங்களுக்கு ஏற்கிறதா, இதெல்லாம் ஏன் யார் இப்படி பண்ணினான்னு எனக்கு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். இவர் பல வருஷமாக ரொம்ப வயசானவர், ரொம்ப வருஷமாக சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துலேயே தான் அவருடைய தப்போவனம் இருக்குது. இவர் பூஜை பண்ணிவிட்டு தப்போவனத்துக்கு போயிடுவார். இவர் ரொம்ப சிவபக்தராக இருக்கிறதுனால ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னென்னு தெரியலையே, நீ இந்த அபச்சாரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பிரீத்தியெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அங்கேருந்து அன்றைக்கி கிளம்பி போகிறார்.
இவர் கிளம்பி கீழே இறங்கி வந்த உடனே மத்தியானத்துக்கு மேலே வேட்டை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தர சமயம் நெருங்கும்போது மாம்சத்தை எடுத்துட்டு நம்ம தின்னன் மலையேறி வந்து மாம்சத்தோடு வந்து வழக்கம் போல் அவரோட பூஜை பழைய நிர்மாலயம் போய் இவர் பூஜை பண்ணிட்டு போனார் இல்லையா, அந்த நிர்மாலயத்தை செருப்பு கால்னால் நகர்த்திட்டு வாயில் இருக்கிற உமிழ்நீரை, அந்த வாயில் இருக்கிற ஆற்று தண்ணி, அதை வந்து சுத்த கங்கை ஜலக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை இனிமேல் சொல்ல போகிறார். அந்த இதை வந்து அவர் மேலே அபிஷேகமாக உமிழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தன் தலையில் இருந்த பூவெல்லாம் எடுத்து சிவபெருமானுக்கு போட்டுட்டு கையில் இருந்த மாம்ச பெண்டத்தை அவருக்கு நேவேத்தியத்தை பண்ணிவிட்டு அங்கேயே அவரோடையே காவல் காத்துன்னு உட்காண்டிருக்கார் தின்னன். இப்படி விதவிதமான மிருகங்களை அடித்து தேனடையில் தோச்சு, தேனடை எடுத்து தேனை பிழிஞ்சு அதில் தேனில் அந்த ஊனை தோச்சு இவர் நேவேத்தியம் பண்ணுறதும், அந்த சிவகோச்சாரியார் வந்து அதை சுத்தம் பண்ணுறதும் திரும்ப நேவேத்தியம் பண்ணுறதும் அவர் வருத்தப்பட்டு அழறதும் இதே வேலையாக போச்சு. இப்படி 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆனோடனே சிவகோச்சாரியாருக்கு மனசு துக்கம் தாங்கலை. இது என்னது, இது இப்படி ஒரு 4-5 நாளுக்கு மேலே ஆயிடுது. சிவகோச்சாரியார் இன்றைக்கி ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஏன்னா அறிவிருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி யாரோ ஒரு அபச்சாரம் பண்ணுறாளே, இது உனக்கு ஓப்பாக இருக்கான்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டு அன்றைக்கி நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். அன்றைக்கி ராத்திரி அவர் கனவில் சிவபெருமான் வர்றார். இவ்வளோ வருஷமாக அவர் பூஜை பண்ணியிருக்கார், ஆனால் அதுக்கான பலன் இந்த பக்தன் மூலமாக தான் அவருக்கு கிடைக்கிறது. சிவபெருமானே கனவில் வந்து சொல்கிறார், நீ தினமும் இப்படி நடக்கிறதே இது ஏதோ ஒரு வேடனுடைய வேலையோன்னு நினைக்கிற இல்லையா, சந்தேகிக்கிற இல்லையா, அது உண்மைதான். ஒரு வேடன் தான்ப்பா, அவன் பார்க்குறதுக்கு தான் வேடம் போல இருப்பான், ஆனால் அவன் வந்து அவனுடைய ஹிருதயம் வேறு யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஹிருதயம் இருக்காது. அவ்வளவு மென்மையானவன் அவன். நீ வழக்கமாக எனக்கு எப்படி பூஜை பண்ணுவ, நெய் விட்டு ஒரு சாதம் எடுத்துன்னு வருவ, அபிசரணம் எடுத்துட்டு நீ வில்வ அர்ச்சனை பண்ணுவேன், ஆகம விதிப்படி அவ்வளோ அழகாக ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணி எனக்கு பூஜையெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவனுடைய பூஜை எப்படி இருக்கும் தெரியுமோ அப்படின்னு சிவபெருமான் விளக்கமாக சொல்கிறார். ஏன்னா இந்த பூஜையை நாளைக்கு இந்த சிவாச்சாரியார் பார்க்க மாட்டார், அதனால் சிவபெருமானே விளக்கமாக சொல்கிறார். எப்படி தெரியுமா அவன் பூஜை பண்ணுவான், நீ பூ போட்டுட்டு போகிற இல்லையா, அதை வந்து அவன் செருப்பு காலால் தட்டுவான். அந்த செருப்பு என் மேலே படும்போது எனக்கு பன்னீர் தெளிச்சா மாதிரி இருக்கும். அவன் தலையில் சொருகிண்டு வந்திருப்பான் வில்வம், என்ன இலை கிடைக்கும், என்னென்னமோ இலையெல்லாம் எடுத்து வந்திருப்பான். அவன் வில்வத்தை தானே நீ போடுவ, அவன் விதவிதமான இலைகளால் என்னை அரைச்சிப்பான். பூக்கள் அவ்வளவு பூக்கள் எடுத்துன்னு வருவான், கையில் எடுத்துன்னு வர முடியாதா, தலையில் சொருகின்னு இருப்பான். அதை அப்படியே தலையை ஆட்டுவான், அது எனக்கு அர்ச்சனை ஆகும். அவன் ஊன், அதாவது மாமிசத்தை எடுத்து தேனில் நினச்சி சாப்பிட்டு பார்த்து எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுப்பான். நீ கொடுக்குற அன்னமோ அந்த மாம்சமோ இந்த விஷயத்தை நான் ஏற்கல, உங்களுடைய பக்தியை தான் நான் ஏற்கிறேன். அவன் வாயினால் ஜலம் கொண்டு வந்து அதை என் மேலே அப்படியே உமிழ்வான். அந்த மீசை வழியாக அந்த ஜலம் வரும். நீ இந்த எல்லா விஷயத்தையும் பவித்திரம் பண்ணுறதுக்காக தர்பையை போடுற இல்லையா, எனக்கு எது தெரியுமா தர்பை, அவனோட பூஜையில் அவனுடைய மீசை தான் எனக்கு தர்பை. அந்த மீசை வழியாக அந்த ஜலம் வந்து அப்படியே என் மேலே விழும்போது கங்கை நீரை விட பவித்திரமானது தெரியுமா அந்த அன்போடு இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர். அவ்வளவு பூஜையையும் நான் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்கிறேன். அந்த பக்தனை நீ பார்க்கணுமே. நாளைக்கு நீ என்ன பண்ணு, மத்தியானத்துக்கு மேலே தான் வரான், நீ ராத்திரியில் வரானோன்னு நினச்சி சந்தேகிக்கிற இல்லையா, ராத்திரியில் அவெல்லாம் வரதில்லை, என் கூட ராத்திரியில் காவலுக்கு இருக்கான், அவன் என் கூடவே இருக்கான். மத்தியானம் தான் இதெல்லாம் நடக்கிறது. நீ கால வேளையில் எப்போதும் போல் பூஜையை பண்ணிவிட்டு எனக்கு பின்னாடி இருக்கிற மரத்து பின்னாடி நீ ஒளிஞ்சிக்கோ, அவன் என்ன பண்ணுறாங்கிறத நீ இருந்து பார், என் பக்தனை நீ பாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போகிறார். எப்படா விடியும் இந்த சிவகோச்சாரியார் காத்திருந்து காலங்காலத்தால் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுத்த ஜலத்தோடு வந்து எப்போதும் போல் இன்றைக்கி சுத்தம் பண்ணுறார். ஆனால் இன்றைக்கி துளி கூட அவருக்கு அருவிருப்பம் இல்லை. இப்படி ஒரு சிவபக்தனை இப்படி சிவபெருமானே பெருமையாக சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பூஜையை அவர் கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்படியும் ஒரு பூஜை பண்ணுறவனை பகவான் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னு நம்ம பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு இன்றைக்கி எந்த அருவருப்பும் இல்லாமல் சுத்தம் பண்ணி சந்தோஷமாக எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு ரெடியாக பின்னாடி போய் முன்னாடியே நிற்கிறார். அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறார். காத்துட்டே இருக்கார் இன்றைக்கி நம்ம கண்ணப்பன் அதாவது தின்னன் என்ன பண்ணுறான், வழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேட்டைக்கு போயிட்டு இன்றைக்கி மனசே சரியா இல்லை. என்னமோ இன்றைக்கி வட்டமிடுற கழுகுகளை பார்க்குறான், ரத்தம் குடிக்கிற மிருகங்களை பார்க்குறான், வள்ளூர் இந்த மாதிரி வித்தியாசமான ரத்த வெறி கொண்ட பறவைகளை பார்க்குறான். இதெல்லாம் அபசகுணமாக, அவளுக்கும் இதெல்லாம் பார்க்குறது உண்டான், காட்டிலே இருந்தாலும் இதை அபசகுணமாக நினைக்கிறதுன்னு ஒன்று உண்டான். இப்போ அதெல்லாம் பார்த்த உடனே இன்றைக்கி ஏன்னோ எனக்கு மனசு தெரியல, அங்கே நம்ம குடுமி தேவரை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஏன் இப்படியான அபசகரமான காட்சிகளை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வரான். இன்றைக்கி ஏதோ கிடைச்ச மிருகத்தை வேட்டையாடிட்டு அவசரமாக குடுமி தேவரை பார்க்க ஓடி வரான் தின்னன்.
இப்படி வரும்போது அங்கே தூரத்தில் அப்படி வரான், வாயில் உமிழ்நீர் வச்சுட்டுருக்கான், தலையில் பூ வச்சுட்டுருக்கான், கையில் மாம்சம் இருக்குது, வேல் வில்லு கத்தி எல்லாமே மேலே இருக்குது அவர் மேலே. எல்லாத்தையும் எப்படியோ ஹேண்டில் பண்ணி ஏறி வரும்போது தூரக்க வரும்போது பார்க்குறான். பார்த்த உடனே தின்னனுக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. ஓடி வரும்போது நிலத்தடுமாறி என்ன இது அக்கிரமம், என்ன ஆச்சு உனக்குன்னு ஓடி வரான். பின்னாடி இருக்கிற சிவகோச்சாரியருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்கிறதுன்னு. அப்படி நிலத்தடுமாறி வந்து கீழே விழும்போது வாயில் இருக்கிற உமிழ்நீரும் கீழே விழுந்தது, வில்லு அம்பு கத்தி எல்லாம் கீழே விழுந்து, கையில் இருக்கிற மாம்ச பிண்டமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த அந்த மாம்சங்கள்லாம் கீழே விழுந்துருது, எல்லாம் மண்ணில் விழுந்துருது. கதறிண்டு ஓடி வந்து அவரை கட்டுறான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிவபெருமானோட கண் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலேருந்து ரத்தம் வடிகிறது. இதை பார்த்துட்டு என்னாச்சு ரத்தம் கொட்டுறதையும் தொடச்சி விட்டு பார்க்குறான். வந்துட்டே இருக்குது ரத்தம். சிவபெருமான் இந்த லீலையை இந்த பக்தனை காட்டுறதுக்காக அப்படி ஒரு லீலை பண்ணுறார். இதை கண்ணால் துடைக்கிறான். கண்ணை இருக்கிற இடத்த துடைக்கிற ஒரு பக்கம் மட்டும் ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குது, சரியாகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியலேன்ட்டு மின்னலை விட வேகமாக, மேகத்தை விட வேகமாக அங்கே இருக்கிற இலச்செடியெல்லாம் பறிச்சுன்னு வந்து, மூலிகைகள் என்னென்ன கிடச்சதோ எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்து கையினால் கசக்கி அந்த கண்ணில் வைக்கிறான், ஒத்தடம் கொடுக்குறான், பூவுனால் அது இது பண்ணால் எதுக்குமே இந்த ரத்தம் நிற்கலை, வந்துட்டே இருக்குது. பின்னாடி நின்றுட்டு சிவகோச்சாரியார் இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் முன்னாடி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலை. இவனை பார்த்தே அவர் பயமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா இப்போ இவ்வளோ உயரமாக வாட்ட சட்டமாக அப்படி ஒரு வேடம் இருக்கான். சிவபெருமான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கான். காலில் செருப்பு போட்டுன்னு இருக்கான், ஊன் எடுத்துன்னு வந்திருக்கான். இவர் சிவபெருமான் சொன்னதே நடக்கிறது, ஆனால் பூஜையை நம்ம பார்க்க முடியலையே, இங்கே வேறு என்ன நடக்கிறதுன்னு நமக்கு புரியலையேன்ட்டு வெளியில் வருவோமா வேண்டாமான்னு தவிக்கிறார். வந்தாலும் சரியாக வராதுன்னு தன் மனசை அடக்கிண்டு அங்கேயே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். இன்றைக்கி தான் சிவகோச்சாரியார் நினச்சார், இத்தனை நாளாக பூஜை பண்ணிட்டு இருக்கோமே இந்த சிவபெருமானுக்கு, அவர் உயிரோடு இங்கே இருக்கார் அப்படிங்கிறத அவர் இன்றைக்கி தான் உணர்ந்தார். ஏன்னா ரத்தம் அப்படி வழியிறது. அதை வந்து தன்னுடைய வஸ்திரத்தால் அலறிண்டே இவர் தொடக்கிறார். இந்த தின்னன் தொடச்சாலும் கூட அது நிற்கவே இல்லை. ஐயோ உன்னை யார் என்ன பண்ணான்னு தெரியலையே, எந்த மிருகம் வந்தது, யார் இதுக்கு காரணம்னு சொல்லி புலம்பின்ண்டே இருக்கார் தின்னன். அன்னலார் திருகாலத்தி அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துன்னன உதிரம் பாய இருந்தன. சுவாமியோட கண்ணிலேருந்து, அதாவது கண் இருக்கிற இடத்துலேருந்து திடீர்னு ரத்தம் வழியும் போது இவர் எப்படி பதறி போனாருங்கிறத சேக்கிழார் சொல்கிறார். தூரத்தே அவ்வண்ண வெஞ்சிலையார் கண்டு வல்விரைந்தோடி வந்தார். என்னென்னமோ பண்ணியும் சிவபெருமானுக்கு கண்லேருந்து ரத்தம் கொட்டுறது அது நிற்கவே இல்லை. இதை பார்த்து தின்னன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்கே ஓடி இங்கே ஓடி மனோவேகத்தை விட வேகமாக போடி மருந்து எடுத்துன்னு வந்து கட்டி பார்க்குறாராம் வச்சு, அந்த பச்சையில மருந்தெல்லாம். ஆனால் எதுக்குமே நிற்கலைன்னு உடனே இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகத்துக்கு வருது. எங்களோட வேடுவ குளத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, ஊனுக்கு ஊன் கொடுக்கறது. அதாவது ஊன் எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு பாகத்தை எடுத்து வச்சு அதோட சேர்த்து மருந்து வச்சு கட்டுவா. நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ செய்ய போகிறேன். உன் கண்ணில் அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா, அந்த இடத்துல என் கண் இருக்கே, எனக்கு கண் இருக்கே, அதை வச்சு இப்போ சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே டக்குன்னு அந்த அம்பு வச்சிருக்கிற இதுலேருந்து எடுத்து அம்புனால் தன் கண்ணை குத்தி வெளியில் எடுக்கிறார். இதை பார்த்து மிரண்டு போயிட்டார் சிவகோச்சாரியார். வெளியிலையும் வர முடியல, வாயை பொத்தின்னு அப்படியே கதறார். கண்ணுக்குள்ளே அம்பை விட்டு குத்தி வெளியில் எடுத்து அந்த கண்ணை சிவபெருமான் மேலே வச்சிட்டார். வச்சு அதை அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கிறார், மருந்தை வச்சு கட்டுறார். இதை வச்ச உடனே அந்த சிவபெருமான் கண்ணிலேருந்து வர கண்ணீர் ரத்தம் வந்து அப்படியே நின்றுடுது. இதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அங்கே போகிறார், இங்கே போகிறார், ஓடுறார், குதிக்கிறார், ஆஹா ஆஹான்னு கொண்டாடுறார், அப்படியே கழிக்கிறார். இதை பார்த்துட்டு சிவகோச்சாரியர் நினச்சார், ஓஹோ இதுதான் பக்தியோ, இதுக்கு பேர் தான் பக்தியோ, இத்தனாலாம் பக்தி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமலே நம்ம இருந்தோமே அப்படிங்கிறார். பார்த்தா அவர் ஒரு கண்ணை வச்சுன்னு ஒரு பக்கம் அவர் கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டுறது. சிவகோச்சாரியார் நினச்சிக்கிறார், ஏண்டா உனக்கு வலிக்கவே இல்லையாடா அப்படின்னு நினச்சிக்கிறார். இந்த பக்கம் அவருக்கு தின்னனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டுறது. ஆனால் சந்தோஷப்படுறார், ஆனந்தப்படுறார் சிவபெருமானுக்கு அந்த கண்ணீர் ரத்தம் நின்று போயிடுத்துன்னு. இப்படி இவர் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அடுத்த நிமிஷம் என்னாச்சு, சிவபெருமான் மேற்கொண்டு விளையாடுறார். அடுத்தது இந்த பக்க கண்ணிலேருந்து ரத்தம் வருது, இடது பக்க கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்த உடனே இவர் பதவதச்சு போயிட்டார். ஆஹா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நான் இனிமேல் கலங்க மாட்டேன், எனக்கு இப்போ மருந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை எடுத்து பிடுங்கிறதுக்காக அம்பை எடுத்து இப்படி கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறார். அவசரப்படக்கூடாது. இந்த தடவை நான் இந்த கண்ணை தூக்கி வச்சுட்டேன்னா இந்த கண்ணை பிக்கும்போது எனக்கு கண் தெரியாமல் போயிடும். அப்போது நான் சரியான இடத்துல தான் வச்சுருக்கேனாங்கிறத எனக்கு யார் சொல்லுவா, ரத்தம் நின்றுடுதாங்கிறது எனக்கு யார் சொல்லுவா, அதனால் அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சார்.
உடனே தன்னுடைய செருப்பு காலால் சிவபெருமானுடைய கண்ணில் தன் காலை தூக்கி வச்சு அடையாளம் வச்சுட்டு அந்த அம்பை எடுத்து கண்ணுக்கிட்ட பேக்கிறதுக்காக போகிறார். இந்த தடவை சிவகோச்சாரியாருக்கு மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கே தாங்கவே முடியலையாம். உடனே என்ன பண்ணார், ரிஷபாரூடராக வந்து நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்கிறார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் கண்ணப்பான்னு கூப்பிடுறது வந்து கண்ணை அப்பினதுனால, இந்த கண்ணெடுத்து அப்ப போகிறார் இல்லையா, கண்ணை ஒரு கண்ணெடுத்து வச்சார் இல்லையா, அதனால் கூப்பிடலையா. கண்ணப்பா என் செல்லமே எனக்கு கொஞ்சராப்பில் தன் குழந்தைய கூப்பிட்றாராம் கண்ணப்பா கண்ணப்பான்னு. அந்த சிவலிங்கத்துக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அப்படியே அவருக்கு பிடிச்சி தடுத்துட்டு கண்ணப்பனை அந்த கண்ணை எடுக்க விடாமல் ஒரு கையை முன்னாடி நீட்டி தடுத்துட்டாரா சிவபெருமான். அப்படி தடுத்துட்டு சிவபெருமான் சொன்னாராம், இந்த இந்த காட்சி எல்லாமே பின்னாடி வந்து சிவகோச்சாரியார் பார்க்குறா இல்லையா, அவர் நினச்சிட்டாராம் அப்படியே பிரஜையே இல்லை அவருக்கு. இவ்வளோ வருஷம் பூஜை பண்ணி நேற்று கனவுல சிவபெருமானை பார்த்தார், இன்றைக்கி நேரையே தரிசனம் பண்ணிட்டார். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் சொன்னாராம், கண்ணப்பனை தடவி கொடுத்து இன்னிலேருந்து என் வலப்பக்கம் நீ எப்போதும் இருப்பேன்னு சொன்னாராம். அப்படி தொட்ட உடனே அவருக்கு 2 கண்ணும் வந்துடுது. ஏன் இப்படி சிவபெருமான் 6 நாளில் ஒருத்தருக்கு வந்து இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணுறாரா, ஊனை வந்து நேவேதம் பண்ணால் ஏற்கிறாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காளகஸ்தி புராணமே பதில் சொல்கிறது. மகாபாரதத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் பாசுபதாசிரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணுறார் காட்டில். அப்படி வந்து காட்டில் தபஸ் பண்ணும்போது அந்த தபஸை முடிகிற நேரம் பக்கத்தில் எப்போதுமே அர்ஜுனன் கிட்டே வந்து காண்டீவம் இருக்கும் இல்லையா, எங்கேயுமே போகாது, பக்கத்துலேயே வச்சுருப்பார். அப்படி தபஸ் முடிகிற நேரமாக பார்த்து என்ன ஆகுறது, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு காட்டு பண்ணி ஓடி வருது. இவர் மெடிடேஷன் கலைஞ்சு அந்த தன்னை வந்து அந்த பன்றி அடிக்கணுங்கிறது இவரோட நோக்கம் இல்லை. ஆனால் தபஸுக்கு குறுக்க வந்த அந்த பண்ணி அடிக்கணுங்கிறதுக்காக காண்டீவத்தை எடுத்து இது பண்ணி விட்டார். அம்பை விட்ட அடுத்த நிமிஷம் அந்த பண்ணிக்கிட்ட போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து அந்த பண்ணியை தாக்கினது. அந்த பண்ணி கீழே வந்துடுது. இவர் உடனே என்ன பண்ணார், நமக்கு முன்னாடி யாரடா அது அம்பு விட்டதுன்னு பார்க்கும்போது யாரோ ஒரு வேடுவன் வாட்டசாட்டமாக இருக்கான். இந்த வேடுவன் வந்து என்னுடைய அம்பு தான் அது அப்படிங்கிறான். சரின்னு சொன்னார். அர்ஜுனன் ஒன்றுமே சொல்லலை. இவருடனே அந்த வேடுவன் தானாகவே வம்புக்கு வரான். என் நம்பு தான் முதல்ல வந்தது, அந்த பண்ணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வம்பு இழுக்கிறான். அப்போ உடனே அர்ஜுன் சொல்கிறார், நான் வந்த நோக்கம் இது இல்லை, தாராளமாக அந்த பண்ணியை எடுத்துன்னு போ, தபஸுக்கு குறுக்க வந்ததுனால தான் அடித்தேன்னு மனசில் நினச்சிக்கிறார். அவன்கிட்ட பெருசாக எதுவும் பேசிக்கிறான். ஆனால் சும்மா இல்லாமல் அவன் திரும்ப இவரை ஏதோ இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 2 பேருக்கு சண்டை ஜாஸ்தியாகி 2 பேரும் வில்லம்பை கீழே வச்சுட்டு மல்யுத்தம் பண்ணலாம் வா அப்படின்ட்டு மல்யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி அடித்து புரண்டு மல்யுத்தம் பண்ணும்போது அர்ஜுனனுக்கு வலிக்கு பதில் ஏதோ ஒரு ஆனந்தமாக இருந்தது இந்த வேடுவன் தொடும்போதெல்லாம். அந்த என்னன்னே அவருக்கு புரியல. திரும்ப அவன் அடிக்க வரும்போது கோபம் வருது, ஆனால் இந்த மாதிரி சண்டை போடும்போது ஒரு சுகம் இருக்குது. சண்டையில் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருந்த அம்பு எடுத்து அந்த வேடன் மேலே அடித்த உடனே வேடனோட நெத்தியிலேருந்து ரத்தம் கொட்டுறது. அடுத்த நிமிஷம் அவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். வேடன் மறைஞ்சார். அப்போ தான் புரிஞ்சுது, சிவபெருமானே உங்களை நோக்கி நான் தபஸ் பண்ணி உங்களுடைய அனுகிரகத்துக்காக தான் வந்தேன், நான் உங்களையே தாக்கிவிட்டனே அப்படின்னு சொல்கிறார். நான் சிவ அபச்சாரம் பண்ணிட்டதுனால நான் உங்களை பக்தி பண்ணி உங்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களை பக்தி பண்ணி உங்களுக்கு சேவை பண்ணணும், அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே சிவபெருமான் சொன்னார், பாசுபதாசிரத்துக்காக தான் நீ தபஸ் பண்ணினேன், நான் அதையும் கொடுக்குறேன், இன்னும் நீ கேட்ட வரத்தையும் கொடுக்குறேன், 2 வரமும் கொடுக்குறேன். ஆனால் முதல்ல பாசுபதாசிரத்தை எடுத்துட்டு மகாபாரதத்தில் நீ வெற்றி அடைவாய். அதே போல் நீ வரம் கேட்டுட்டா மாதிரியே அடுத்த ஜென்மாவில் நீ பிறப்ப, ஒரு வேடுவனாக வந்து பிறப்ப. என்னையும் சேர்த்து வச்சதே இந்த பண்ணியினாலேயே அடுத்த ஜென்மாவில் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு நீ எப்படி இப்போ நான் ரத்தம் சிந்தினேனோ இதுக்காக வருத்தப்படுறையோ, இது போல் என்னை ரத்தம் சிந்தி என்னை வந்து நீ பக்தி பண்ணுவ, அந்த பக்தினால் நான் மனமகிழ்ந்து உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால தான் கண்ணப்ப நாயனாரா அர்ஜுனனே திரும்ப வந்து பிறந்து சிவபக்தி பண்ணி சிவபெருமானுடைய பதத்தை அடையிறார். இதுதான் காளகஸ்தி புராணம் சொல்கிறது. இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.